இந்த 2 பாவக்காய் வச்சு நான் ஒரு பாவக்காய் பொடி தான் செய்ய போகிறேன். நீட்ட பாவக்காய் இருந்தாலும் எடுத்துக்குங்க. நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காட்ட போகிறேன், அதனால் 2 மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைக்கணும், அதை வறுத்துட்டு பார்க்கலாம். பாவக்காய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு உளுந்து, அதேமாரி 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்தும் கடலப்பருப்பும் பாதி வறுபட்டுருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இதெல்லாம் சேர்ந்து வறுபடும் போது துவரம்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் இது பாதி வறுபட்ட பிறகு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மல்லி, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மல்லியோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான், இதையும் கொஞ்சம் ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வரணும். தேங்காய் நல்லா கலர் மாறிட்டு கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இதை பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் பொரித்து எடுத்தாச்சு. இதோட ஒரு 10 மிளகாய், அது குட்டி மிளகாயாக இருக்குது, அதனால் நான் 10 எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் போட்டு வறுத்துக்குங்க. கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன், இதையும் அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்துடலாம், வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மொத்தத்துக்கு எண்ணெய் விட்டு நல்லா அந்த கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து இதை அரைச்சிக்கலாம். அது கூட மல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாவக்காய் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் இனிமேல் நம்ம எடுத்துடலாம். பருப்பை கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு, புளி கொஞ்சம் வறுத்தமாக அந்த புளியும் போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த புளி நாரெல்லாம் எடுத்தாச்சு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து இதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் அரைச்சாச்சு. கடைசியாக அந்த பாவக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி கையால் ஊற்றி விட்டுக்குங்க. இது அப்படியே சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கமகமன்னு நல்லா அதுவும் சேர்ந்து வாசனை அப்படியே கமகமன்னு இருக்குது. இந்த பாவக்காயோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா உதுத்து விட்டு ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.
ஒரு பாகற்காய் பொடி தான் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப கசக்குன்னெலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. கசப்பு வந்து கம்மியாக தான் தெரியும். இது இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.